ஒரு மாசத்துக்கு பஸ்ல போயிட்டு வந்தாங்கன்னா 1600 ரூபாய் வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு நாங்க வந்து இங்க மிச்சம் பண்ணி கொடுக்கறோம்னு திமுக கிளைம் பண்றாங்கல்ல. அப்ப அதெல்லாம் உங்களுக்கு லாபம், அதெல்லாம் நமக்கு வந்து எக்கனாமிக்கலா நம்ம வந்து வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பெண்கள் நினைக்க மாட்டாங்களா? இல்ல, அவங்க சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா, நாங்க அவங்க கிட்ட இருந்து 5000 ரூபாய் பிடிங்கிட்டோம், ஆனா அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கிறது கொஞ்சம் ஆறுதலான விஷயம் தானேன்னு நீங்க சொல்றது மாதிரி எனக்கு தெரியுது. இல்ல, அது திமுக சொல்றாங்க. அந்த கேள்விகளின் அடிப்படையே சொல்றேன். புரியுது. அவங்க கிளைமுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற விஷயம் இப்படிதான் இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப சார், ஒவ்வொரு முறையும் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய தாங்கள் சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து கரண்ட் பில்லும் சொத்து வரியும் பால் பாக்கெட் வாங்குகிற பொழுதும் இன்னும் பல அத்தியாவசிய பொருட்கள் வாங்குகிற போதும் பெறாத வழியை ஒரே ஒரு 1000 ரூபாய் எப்படி நீங்க சரி பண்ணிட முடியும்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்க மளிகை கடைக்கு போக வேண்டியிருக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு நாள் கரண்ட் இல்லாமல் யாராவது தமிழ்நாட்டில் இருக்காங்களா? அப்ப அவர்களுடைய வழி எல்லாத்தையும் நீங்க அக்குமுலேட் பண்ணி பாருங்க. சரி, மகளிர்கள் சொல்றீங்களே, எத்தனை மகளிர் தினசரி வீட்டுல இருந்து வெளியே போறாங்க? வேலைக்கு போகிறவர்களுக்கு இது உதவியா இருக்கு. ஆனாலும் அவர்கள் போகிற நேரத்திற்கு இது வருகிறதா என்றால் நிறைய பேர் இல்லைன்னு சொல்றாங்க. எண்ணிக்கையை குறைச்சிட்டு நீங்க திட்டம் பெருசா இருக்குன்னு சொல்றீங்களே ஒழிய அதற்கான பெண்கள் பயணிக்கக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கை எங்க?